எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மகிழ்ச்சி எப்போ நடக்கும் தெரியுமா? ஆமாம், ஒரு அற்புதம் செஞ்சாதான் மகிழ்ச்சி. அந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. புசித்த தாவீது சொல்கிறார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். வலது கரத்தை உயர்த்தி, அவர் எல் ஷடாய், அவர் யெகோவா நிசி, அவர் எல் ரோஹி. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. ஒரே மாமா மாச்சரேபா உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். Declare the victory over your life. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், ஓ ரமா மமா நமா கச்சரா. புதிய பரிமாணத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. இன்னும் ஆழமான பாதையில எங்களை நடத்துங்கப்பா. இன்னும் ஆழமான இடத்துல நாங்க வலைகள் வீசணும். ஒரே போல இருக்க நான் விருப்பப்படல. என்ன மறுரூபமாக்குங்க. போன மாதமா இருக்கிறார். ஓ ரமா பாஷன மாமா கச்சரா ரமா. அங்கள் சுகமடையட்டும், செவிகள் திறக்கட்டும். மறந்து யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே, யெகோவா நிசியே. எதிரி வெள்ளம் போல வரும் பொழுது அவர் வெற்றியின் கொடியை பிடிக்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா எல் ரோஹி, என்னை கண்ட தெய்வமே. அவரை சொல்லுவோம், யெகோவா. மனிதர்கள் காண்கிறது போல என்னை பார்க்காம, என்னை கண்ட என் மேல உடைய கொம்பை உயர்த்தினீங்க. அபிஷேக தைலம் என் தலை மேல விழுந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய அபிஷேகத்தினால இந்த மஞ்ச் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை ரெண்டு கரங்களை உயர்த்தி மோசே சீனாய் மலை மேல போன பொழுது வசனம் சொல்லுகிற 6 நாள் மேகம் அவனை மூடி இருந்தது. மகிமை வந்து அந்த மலையை மூடுகிறது. 7வது நாள் மோசே அந்த மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். முதலாவது தடவை இஸ்ரவேல் ஜனங்கள்
யாவேவே யெகோவாவை ஆராதிக்கிறார்கள். எகிப்திலிருந்து கடந்து வந்தவுடனே யாத்திராகமும் 24வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் அக்கினி ஜுவாலையை போல தன்னுடைய ஜனங்கள் மத்தியில வெளிப்பட்டவர். ஆண்டவரே, இன்றைக்கு எப்படி மோசே காலையிலேயே எழுந்து மலை மேல ஏறினானோ, மலை மேல போகிறது ரொம்ப கஷ்டம், ஆனா கஷ்டப்பட்டு காலையில எழுந்து அவன் போனபடியினால் மகிமை இறங்கினது. இன்றைக்கு காலையில எழுந்து உடைய பிரசனத்தை பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேல ஒரு ஷெக்கினா மகிமை மூடட்டும். இதுவரைக்கும் பார்த்த மகிமை வேற, இனி டிஃபரண்டான ஒரு மகிமையை பார்க்கட்டும். We are here with an expectant heart. God, thank you Lord. 6 நாள் அந்த மேகம் இருந்தது. 7வது நாள் மோசே அந்த மேகத்துக்குள்ள போகிறார். மோசேயும் கர்த்தரும் மோசே. எப்படிங்க மேகத்துக்குள்ள ஒரு மனுஷனை கூட, ஒரு மேகம்னா யாரும் தெரியாது, எங்க நடக்கிறன்னு கூட தெரியாது. கர்த்தர் அப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள மோசையை கொண்டு வருகிறார். நீ இந்த உலகத்தை மறக்கணும், உன்னுடைய பிரச்சனைகளை நீ மறக்கணும். அந்த மேகத்தின் நடுவுல நீயும் நானும், நான் உன்னோடு கூட உலாவ போகிறேன், பேச போகிறேன், சில காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னுடைய ஜனங்களை லீட் பண்ணுகிறதுக்கு சில டேலண்ட் உனக்கு தேவை. என்னுடைய ஜனங்களை லீட் பண்றதுக்கு சில அபிஷேகம் உனக்கு தேவை. அது இந்த சீனாய் மலையில தான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த ஜூன் மாதத்துல ஒரு ஷெக்கினா க்ளோரி எங்களை மூடட்டும். இதுவரைக்கும் இல்லாத தாளந்தை எங்களுக்கு கொடுங்க. Thank you Jesus. El Shaddai, அவர் சுட்டரிக்கிற அக்கினி ஜுவாலை. சர்வவல்ல தெய்வமே, என்னுடைய மாம்சத்தை சுட்டரிங்கப்பா. El Shaddai, மாம்ச சுட்டரிங்களை சுட்டரிங்க இந்த மாதம். நான் விழுந்தாலும் 8வது முறை எழுந்து நின்று ஆராதிக்கிறேன். ஓ ராமா மாமா 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 ஷெரே, உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். We praise you, we glorify you Holy Spirit. Thank you Lord. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த மாதத்தை பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசி ஆரம்பிங்க பார்க்கலாம். எல்லாருடைய சத்தமும் தோனிகளும் கர்த்தருடைய பிரசன்னத்துல கேட்கட்டும். நல்ல வாய்களை திறந்து லா காடா நமான் டோரபு ரேகான்ட நமா ஷெலிரி காந்த் ரஹான்ட நமா. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, டேலண்ட்டை ஒரு நாளும் மறைத்து வைக்காதீங்க. அது மலை மேல இருக்கிற பட்டணம் போல உங்களை தான் கர்த்தர் வெளிச்சமாய் மாத்திருக்கிறார். நான் தான் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறேன். தேங்க்யூ லா லேப்ரா கான்ட. நம்ம எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி புதிய பாஷைகளை கொடுங்க. லாப்ரா கான்ட நமா மாமா நமா கான்ட நபா ஓ ரேஷேட நமா காரபா உஷடல ரஹான்ட நமா. எப்போ பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேல வந்தாரோ, அந்த 120 பேர் மேல வந்த பொழுது அவங்களோட லைஃப் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அவங்களோட லைஃப் மாறிவிட்டது, ஞானம் கிடைத்தது. ஐயோ, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களே, இவர்களை பார்க்கும்போது மீன் தானே பிடிப்பார்கள். இவர்களுக்கு எப்படி இப்பேற்பட்ட ஞானம், இப்பேற்பட்ட பாஷைகள் எங்கிருந்து வந்தது? யாரு கற்றுக் கொடுத்தா இந்த பாஷை? அபிஷேகம் ஒருத்த மேல இருந்ததுன்னா பாஷைகள் வந்து கொண்டிருக்கும். அபிஷேகம் ஒருத்த மேல இருந்ததுன்னா ஆவியின் வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். அபிஷேகம் ஒருவன் மேல இருந்ததுன்னா அங்க வியாதிக்கு இடம் இல்லை, அங்க சத்ருவுக்கு இடம் இல்லை. பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவனுக்கு நேராக கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் முன் குறிக்கப்பட்டவன். ஏற்ற நேரத்தில் அவனுக்கு முன்பதாக பூட்டின வாசல்கள் அல்ல, திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வருதுன்னா கரங்களை தட்டி எனக்கு நேரா ஆண்டவரே திறந்த வாசலை வைங்க. நான் பார்த்து கொண்டிருக்கிற முன்னாடி இருக்கிற மலை பின்னாடி போகட்டும், முன்னாடி இருக்கிற எரிக கோட்டை பின்னாடி போகட்டும், முன்னாடி இருக்கிற செங்கடல் பின்னாடி போகட்டும், முன்னாடி இருக்கிற யோர்தான் பின்னாடி போகட்டும். எனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை நான் பின்னாடி திரும்பி நான் தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். நான் முன்னாடி இருந்தது இப்ப எனக்கு பின்னாடி வர வச்சிருக்கிறீங்க. எனக்கு முன்னாடி இருந்த இந்த ப்ராப்ளம், முன்னாடி இருந்த கடன் பிரச்சனை, நான் உண்மை பார்த்ததுனால எனக்கு எல்லாத்தையும் பின்னாடி வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி காலை நேரத்தில் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எரேமியா 18வது அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவை நோக்கி, உன்னை நான் வணைய போகிறேன், உன்னை நான் என்னுடைய கரத்தில் எடுத்து வணைய போகிறேன். எரேமியா, நீ ஒரு தீர்க்கதரிசி,
உன்னை நீ அழைக்கல, உன்னை நான் அழைத்தேன். உன்னை நீ முன்குறிக்கல, உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். ராகா, உன்னுடைய திட்டம் என்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய பிளான் என்னுடைய பிளான் அல்லன்னு சொல்லி ஒரு கூயவனுடைய வீட்டுக்குள்ள அந்த கூயவனுடைய கரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படியே ஜன்னலோரமாக நின்று, ஆண்டவரே இப்படி தானப்பா என்ன நீங்கள் வணையிறீங்க, நான் இன்னும் உடைக்கிறேன், உடைக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், எவ்வளவு உடைந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும் கூயவனுடைய கரத்தில் நான் இருக்கிற வரைக்கும் அவர் வேறு ஒரு பாண்டமாக வணைந்து கொண்டே இருக்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி கூயவனை பார்த்து, தேங்க்யூ லார்ட், எங்களுடைய குடும்பத்தை இந்த மாதத்தில் வணைங்க. இந்தந்த காரியங்களை நாங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறோம், இந்தந்த காரியங்கள் எங்களுடைய தேவைகள் தேவை, இதில் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், நாங்கள் தனியாக இல்லை, நாங்கள் களிமண். உடைய கூயவனுடைய கரத்தில் இருக்கிற எங்களை வணைகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி, உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் விரும்பாதவன், உடைக்கப்பட்ட பாத்திரம் நாம் எவரும் விரும்பாதவன், நெருங்காதவன். இந்த பாடலை 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கூயவனோட கரத்தில் இந்த ஜூன் காலை நேரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களை ரிஃபைன் பண்ணுங்க, ஷேப் பண்ணுங்க, நடத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கூயவன் கையில் செய்யும் களிமண் போல, கூயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். எல்லாரும் சொல்லுவோம், உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். சொல்லுவோம், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். வலது கரத்தை உயர்த்தி, குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். கூயவன் கையில், கூயவன் கையில் பிசையும் களிமண் போல. இந்த மாதம் முழுவதும் ரிஃபைன் பண்ணுங்க. கையில் பிசையும் களிமண் போல, சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். 2 கரங்களை உயர்த்தி, we surrender our life completely. Holy Spirit, it's not me that you are living inside of me. Crucify my flesh on the cross. நான் தலை குனிந்து, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி, வாய்களை திறந்து என்னோடு கூட வந்தீ. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், வலது என்னை கரத்தை உயர்த்தி, பாதுகாப்பவர். உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். நான் எத்தனையோ பேர் நான் ஃபெயிலியர் நான் ஒதுக்குனாங்க, நீ ஒன்றுக்கு உருப்பட மாட்டேன்னு சொன்னார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். கூயவன் கையில் பிசையும் களிமண் போல, கூயவன் கையில் பிசையும் என்னை இன்னும் பிசைங்க. உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலா. என் சித்தம், என் சித்தம் அல்ல சித்தம் போலாக்கும், என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும். சொல்லுங்கடா, புழுதின்னு சொல்ல சொல்ல அவர் புழுதியிலிருந்து எடுக்கிறவர். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து 2 பேருக்கு கை கொடுத்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, முந்தினவைகளை யோசிக்காத, பூர்ணமானவைகளை சிந்திக்காத, புதிய காரியத்தை இந்த நேரத்துல, இந்த நொடியில, இந்த ஜூன் மாதத்துல, இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களுக்காக செய்வார், செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும், பக்கத்துல பார்த்து யாவையும் யாவையும் எனக்காக அவர் செய்து முடிக்கிறவர். நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை? ஹல்லேலூயா. நான் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, அழுது கொண்டே என்கிட்ட சொல்றாங்க, நேத்து என் கூட இருந்த ஒரு பொண்ணு, நேத்து தான் என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு காலையில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஸோ வியாதியில் இருக்கிறவர்கள் மாத்திரம் மரித்து போகிறதில்லை, நல்லா இருக்கிறவங்களும் வாலிபர்களும் அவர்கள் மரித்து போகிற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்களையும் நம்மளையும் ஒரு மேகம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற கரம். நேற்றைக்கு என் கூட இருந்து பிரயாணம் பண்ணினவர்கள், நேற்றைக்கு என்னோடு கூட அந்நிய பாஷையில் ஜெபிச்சவங்க இன்னைக்கு இல்லை, மறைந்து போனார்கள். நேற்றுக்கு என்னோடு கூட பிரயாணம் பண்ணி என் பின்னாடி கூட உட்கார்ந்து வந்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்ன பரிசுத்த ஸ்தலத்தில் நித்தியமாக என்னை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், இன்னும் எங்களுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறை வரைக்கும் யெகோவா நாமத்தை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். Thank you Lord, thank you Jesus. Hallelujah. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புதிய பாடலை நம்ம பாட போகிறோம். இந்த பாடல் நான் ரீசெண்டாக எழுதின பாடல். இந்த பாடலை இன்றைக்கு கர்த்தர் யூ ஆர் ஸ்பெஷல், இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷான மண்ணா உங்களை நோக்கி வருகிறது. ஃப்ரெஷ்ஷான பாடலை பாடி நம்ம துதிக்க போகிறோம். எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க முகத்தில் சந்தோஷமே தெரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. இந்த பாடலை ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன், அதுக்கப்புறம் என்னோடு கூட சேர்ந்து ஆடி பாடி நீங்க பாட போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க எங்களை அழைத்தவரே. கர்த்தர் நம்மளை அழைத்தது எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆராதிக்க எங்களை தெரிந்தவரே. காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையை, உம்முடைய வார்த்தைக்கு தூரமாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையை, உம்முடைய கீர்த்தியும் உம்முடைய புகழ்ச்சியும் உம்முடைய கிரீடத்தை எங்க மேல வைத்ததுக்காக நன்றி. இது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட பாடல். காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. We gonna sing 4 3 2 1. தலைக்கு மேல கை தட்டி என் கூட அஞ்சலி சிஸ்டர் கோயருக்கு வால்யூம் வைப்பா. கோயருக்கு தலைக்கு மேல புதிய நாவுகளோடு புதிய பாஷைகளோடு உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன். ஒரு ரமமமா ஷலரே. என் கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களை அழைத்தவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தவரே, உம்மை ஆராதிக்க அழைத்தவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தவரே. கனியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களை உம் கானானுக்குள்ளாக நடத்தினீரே. உம் வார்த்தைக்கு தூரமாயிருந்த எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி. கனியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களை உம் கானானு கரங்களை தட்டி, உம் வார்த்தைக்கு தூரமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஓ தலைக்கு மேல ஓ நாங்கள் உம்மையே ஆராதிப்பே.
புதிய துதியோடு உம்முடைய பிரசன்னத்தில் வருகிறேன். புதிய மகிமை, புதிய மன்னா இறங்கட்டும். கோணலானவைகளை செவையாகட்டும், கரடான பாதைகள் சமமாகட்டும். என் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்திடுவே, உத்தமமாய் உமக்கு முன் நடந்திடுவே. என் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்திடுவே, உத்தமமாய் உமக்கு முன் நடந்திடுவே. என் நீதியை வெளிச்சமாய் மாற்றினீரே, என் கொம்பை எதிரி முன் உயர்த்தினீரே. என் நீதியை வெளிச்சமாய் மாற்றி என் கொம்பை எதிரி முன் உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே. உன் கரத்திலே உருவான களிமண் நான், உன் பார்வைக்கு அருமையானவன் நான். உன் கரத்திலே யானவன் நான். என் எதிரியின் எதிர்பார்ப்பை தகர்த்தவரே, இந்த சாம்பலை சிங்காரம் கரங்களை. என் எதிரியின் எதிர்பார்ப்பை தகர்த்தவரே, இந்த சாம்பலை சிங்காரமாக்கினீரே. உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தலைக்கு மேல கை தட்டி உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாடல் பிடித்திருக்கு? எனக்கு ஒரு பாடல் கொடுத்தாருன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம புதிய நாவுகளோடு புதிய பாஷைகளை புதிய வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரும். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வமா இருக்கிறத அந்த பில்லர் ஆஃப் கிளவுட், பில்லர் ஆஃப் ஃபயர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் தான் உங்களுக்கு தெய்வம், என்னுடைய மகிமையை நான் யாருக்கு கொடுக்கிறது இல்லை, உங்களுடைய எல்லா க்ளோரி எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. we're going to sing together. எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் பெஸ்ட் வர்ஷிப்பை கர்த்தருக்கு கொடுக்க போறீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 4 3 2 1. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய 2 மீனை பார்க்கிறீங்க, என்னுடைய 5 அப்பத்தை பார்க்கிறீங்க. அதை பெருகும்படி நீ உம்முடைய கரத்தினால் ஆகும். என் கொஞ்சத்திலே உண்மையாக உத்தமமாய், நீங்க தான் பாடணும். என் கொஞ்சத்தில் உண்மையாய் உத்தமமாய் உமக்கு முன் நடந்திடுவேன். என் நீதியை வெளிச்சமாய் மாற்றினீரே, என் கொம்பை எதிரி முன், என் நீதியை வெளிச்சமாய் மாற்றினீரே, கொம்பை உயர்த்துகிற நேரம் உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி நான் உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே. உம்மை ஆராதிக்க எங்களை அழைத்தவர். இப்ப நீங்க தான் சேர்ந்து உம்மை ஆராதிக்க நாங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களை அழைத்தவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தவரே, உம்மை ஆராதிக்க எங்களை அழைத்தவரே, உம்மை ஆராதிக்க தெரிந்தவரே. காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களை உம் கானானுக்குள்ளாக நடத்தினீர். உம் வார்த்தைக்கு தூரமாயிருந்த எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. உம்மையே ஆராதிப்பே, நான் உம்மையே ஆராதிப்பே. ஓ எரிகோ கோட்டை விழுகிற வரைக்கும் உம்மையே உம்மையே யெகோவா யெகோவா யெகோவா
யெகோவா யெகோவா யெகோவா எங்கள் தெய்வமே உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மையே ஹalleluya. சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆமென். இந்த பாடல்ல இந்த வரியை நான் எழுதும் பொழுது எரேமியா 18வது அதிகாரத்தை உம்முடைய கரத்துல உருவாகிற களிமண்ணா இன்னொரு வேறொரு பாண்டமாக எங்களை மாற்றுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து யெகோவாவை அந்த நாமத்தை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த செகண்ட் ஸ்டான்ஸை பாடி உம்முடைய கரத்துல உருவாகி நான் விருப்பப்படுகிறேன். வேற எந்த ஒரு மனுஷங்களுடைய கரத்துல இருக்கிறதை பார்க்கலாம் யெகோவாவுடைய கரத்துல இருக்கிறது நலம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடி உம் கரத்திலே உருவான களிமண்ணா உம் பார்வைக்கு அருமை. ஓ கரத்திலே உருவான களிமண்ணா உம் பார்வைக்கு யாரோட பார்வைக்கு நான் பிரியவனா இல்ல என் நீ எதிர்பார்ப்பை தகர்த்தவரே இந்த சாம்பலை சிங்காரம். ஓ நீங்க தான் அவருடைய பார்வையில சிங்காரமா எதிர்பார்ப்பை தகர்த்தவரே இந்த சாம்பலை சிங்காரம். தலைக்கு மேல உம்மை ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் நான் உம்மையே ஆராதிப்பேன். தலைக்கு மேல நான் உம்மையே பாடணும். வெறும் கீஸ் யெகோவா எங்கள் தெய்வமே. ஓ யெகோவா ரெண்டு கரங்கள். I'm surrendering my life into the hand of Jehovah. Shaira Shikenu Shabayo யெகோவா யெகோவா. இப்ப தலைக்கு மேல கரங்களை தட்டி யெகோவா யெகோவா. என்ன மறக்கிற என்ன மறந்து போகிற உடைய சமூகத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு. ஓ யெகோவா யெகோவா. நசுக்க நசுக்க ஒலிவ மரத்துல எண்ணெய் வருவது போல எங்கள் ஒரு முறை எங்கள் தெய்வமே உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி யெகோவா 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 எங்கள் தெய்வமே. எல்லாரும் ரெண்டு கரங்களை யெகோவா எங்கள் தெய்வமே உம்மையே ஆராதிப்பேன். முழு மனசார முழு மனதோடு குடும்பமா உம்மையே ஆராதிப்பேன். ஆபக்குக் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இந்த தீர்க்கதரிசி ஆபக்குக்கு பேர். ஆபக்குக்கு என்றால் தழுவுகிறவன், கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறவன்,
கர்த்தர் இல்லாம வாழ முடியாது என்று வார்த்தையிலே அறிக்கை பண்ணுகிறவன் தான் ஆபக்குக். ஆபக்குக் 5 காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். முதலாவது காரியம், ஆமா, 5 கண்ட மக்களுக்காக 5 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 5 விதமான காரியங்கள் அழிந்து போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று அதையும் சொல்லுகிறார். ஒரு சின்ன தீர்க்கதரிசி இவ்வளவு பெரிய பைபிள்ல 3 அதிகாரம் கொண்ட ஒரு சிறிய தீர்க்கதரிசி. சின்ன தீர்க்கதரிசி பட்டியலில் 8வது தீர்க்கதரிசியாய் ஆபக்குக் என்ற ஒரு மேய்ப்பனை கர்த்தர் எழுப்பினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் மேல ரொம்ப பாசமுடையவர், ஜனங்கள் மேல ரொம்ப அன்புடைய ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஃபர்ஸ்ட், தீமையை பார்க்காத சுத்த கண்ணனுடையவரா கர்த்தர். கையை உயர்த்தி திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் தீமையை பார்க்கவே மாட்டார். அவர் தீமை, அதாவது 1:13 அந்த வசனம் இருக்கு. 2 அவர் சொல்லுகிறார், தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தரிசனம், அது குறித்த காலத்தில் நீங்க காத்திருந்தா நிறைவேறிடும். கையை உயர்த்தி அந்த வசனம் 2:3 இருக்கிறது. ஆபக்குக்கு 3வது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்ன கஷ்டப்பட்டாலும், தொய்ந்து போனாலும், உடைஞ்சி போனாலும் விசுவாசம் இருக்கிறதுனால அவன் மரிக்க மாட்டான், அழிய மாட்டான், பிழைத்து கொள்வான். அல்லேலூயா. 4வது ஒன்று சொல்றார், சமுத்திரம் பார்க்கிறாரு. சமுத்திரம் எப்படி தண்ணினால நிரம்பி இருக்கிறது, கடைசி காலத்தில் பூமி கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வரும்னு சொல்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா. 5வது தான் சொல்றார், வருஷங்களின் நடுவே அவர் உயிர்ப்பிப்பார். மறுபடியும் சொல்றார், வருஷத்தின் நடுவே அதை விளங்க பண்ணுவாருங்கிறாரு. இவர் தான் 5 விதமான தோல்வியிலையும் வெற்றியை கண்டார். சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அடுத்து சொல்றார் திராட்சை செடி கனி விடாமல் போனாலும், அடுத்து சொல்றார் ஒலிவ மரத்தில் கனி இல்லாமல் போனாலும், அடுத்து சொல்றார் வயலில தானியம் விளையாம போனாலும், அடுத்து சொல்றார் தொழுவத்தில் மாடு இல்லாம போனாலும். சொல்லுங்க எல்லாரும் கை வைத்த கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு எல்லாம் அழிஞ்சு போனாலும் பாருங்க, அவர் தான் சொல்றாரு. ஆமா, இப்பதான் பிரசங்க வசனம். இந்த பிரசங்க வசனத்தினுடைய தலைப்பு, வருஷங்களின் நடுவே உயிர்ப்பிக்கிற தேவன். எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் மேல பாசம் உள்ளவன், ஆமா, ஜனங்கள் மேல அன்புள்ளவன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சோர்விலே தள்ளப்படுறாங்க. கல்தேயர் என்ற ஒரு ஜனத்தின் மேல தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருது. ஐயோ 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 என்று 6 முறை இந்த ஜனங்கள் சொல்றாங்க. கல்தேயர் மேல வருகிற நியாயத்தீர்ப்புக்கு ஐயோ. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி சோர்வடைகிறாங்க. வாழ்க்கையில சோர்வு, ஒரு பயம், ஒரு திகழ் வருது. இப்பந்தான் சொல்றாரு, 5 மாதம் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். வருஷங்களின் நடுவே நம்முடைய தேவன் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அருமையான தேவனுடைய மகனே, மகளே, கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டேன், திட்டமாய் கேட்டேன். வருஷத்தின் நடுவுனா இந்த நாள் தான். தேவன் எனக்கு என்ன செய்ய போறார்? உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கலங்கி போய் வந்திருக்கீங்களா? சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? தேவையை நினைச்சு ஏங்கி போய் வந்திருக்கீங்களா? என் பிள்ளைக்கு பீஸ் எப்படி கட்டுவேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மழையில் வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சோர்வில் இருக்கீங்களா? இந்த மாதம் வராது. அவர் உயிர்ப்பிக்கிற தேவன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 10 காரியத்தில் அவர் உயிர்ப்பிப்பார். நான் சொல்றேன், ஆமா, சோர்வை நீக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். பெரிய தீர்க்கதரிசி எலியா கூட சூரச்செடியில் படுத்திருந்து, போது கர்த்தாவே, நான் வாழ்ந்தது என்னத்தை சாதிக்கிறேன், அந்த இயேசுவில் என்ன கொல்ல வாரா, ஊரெல்லாம் கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்கிறா. அவனை கூட கர்த்தர் காகத்தின் மூலமாக அவனை போஷித்தது மாத்திரமல்ல, அவனை தட்டி எழுப்பினார். கையை உயர்த்தி ஆமேன். சூரச்செடியில் படுத்திருந்த அவனை, ஆமாம், போய் சொல்லுங்க பாப்பான், ஆமாம், அதாவது இறைச்சியும் அப்பமும் கொடுத்து அவனை போஷித்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்வ ஆண்டவர் உடனே தூக்கி எடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். 10 காரியத்தை சொல்கிறேன். சோர்விலிருந்து உயிர்ப்பித்தார், மனக்கவலிலிருந்து உயிர்ப்பித்தார் இஸ்ரவேல் ஜனங்களை, மரண பயத்திலிருந்து உயிர்ப்பித்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. அல்லேலூயா. தோல்வியின் காரியத்திலிருந்து உயிர்ப்பித்தார் இஸ்ரவேல், சரீர பலவீனங்களிலிருந்து உயிர்ப்பித்தார், சமாதான குறைவிலிருந்து தேவன் அவளை உயிர்ப்பித்தார், விசுவாச குறைவிலிருந்து தேவன் அவளை உயிர்ப்பித்தார், ஜப குறைவிலிருந்து கர்த்தர் அவளை உயிர்ப்பித்தார், ஊழியம் செய்வதில் சில தடைகள் அதிலிருந்து கர்த்தர் உயிர்ப்பித்து ஊழியத்தில் நிறுத்தினார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுப்பு சுவர்கள் அதை உடைச்சி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்க வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரிகையினால் உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய கிரியை அனுப்புவார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிரியை இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அப்படியே இறங்கும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஃபர்ஸ்ட், மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கடந்த மாதங்கள் எல்லாம் துக்கமும் கண்ணீரும் துர்ச்செய்தி கேட்டுக்கிட்டு இருந்த உங்களை மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை உயிர்ப்பிப்பார். 85ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமா, எங்களை திரும்பவும் இப்படியே நாங்கள் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறோமே. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் அவளை விட்டு விலகி போச்சு. மகிழ்ச்சிக்கு ஒரு வழியும் கிடையாது. ஆரோன் மூலமாய் விக்கிரக ஆராதனை வந்துவிட்டது. தேவன் பயங்கர கோபம் கொண்டார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியங்களாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனார்கள். காலேபு யோசுவா கானானுக்குள்ளே போய் 3 விதமான கனிகளை கண்ணுல காட்டுறார். திராட்சை கனியை காட்டுகிறார், ஒலிவ பழத்தை காட்டுகிறார், ஸ்தோத்திரம், மாதுளம் பழ கனியை காட்டுகிறார். கண்ணால பார்த்தாங்க. இது இங்க முளையிறது இல்லை, இது கானான் தேசத்தில் கர்த்தர் வாக்கு தந்த தேசத்தை போய் நாம் சுதந்திரிக்கலாம்னா நம்பவே மாட்டுக்காங்க. அப்பொழுது கர்த்தர் அவங்க மேல கோபம் கொண்டபடினால் அவள் துக்கத்தில் தள்ளப்பட்டான். மகிழ்ச்சி அவங்கள விட்டு எடுபட்டு போச்சு. தேவ பிரசனம் அவங்கள்ட்ட இல்லை. தேவனுடைய சஞ்சரிப்பு இல்லை. உபாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை, அந்த தேசத்தின் கானான் தேசத்தின் கனியை சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்திலே வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்தீங்களே. ஐயோ, அந்த தேசத்தின் குடிகள் பொல்லாதவங்க. அந்த 10 பேர் சொன்னது தானப்பா நினைக்கிறீங்க. கண்ணால கனியை கண்டும் ஆகையினாலே விசுவாசம் இல்லாதபடியினால் ஒரு விதமான இருளுக்குள்ளே தள்ளப்பட்டார். மகிழ்ச்சி அவங்கள விட்டு போயிருச்சு.
திரும்ப இந்த மகிழ்ச்சி, அதான் அவர் சொல்றார் பாருங்க. ஆமா, திரும்ப எங்களை மகிழ்ச்சியாக்குவீர். இந்த திரும்ப இந்த மகிழ்ச்சி இயேசு கொண்டு வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா, ஆமே. உன்னதமானவருக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர்களுக்குள்ளே பிரியமும். ஒரு பெரிய காபிரியல் தூதன் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தி சொன்னார், பாருங்க, உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம் வரப்போகிறது. 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்தால் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு தலைக்கு மேல கை தட்டி அவர் தான் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். உன் பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அநீதியுள்ள மனிதனுக்காக அவர் நீதியுள்ளவராய், அவர் பாவத்துக்கு உட்பட்டவராய், அவர் கொலை செய்யப்பட்டவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். கையை உயர்த்தி இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார். அவரை பின்பற்றுகிற நீங்க சந்தோஷமாய் வாழும்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை உயிர்ப்பிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறா, தேவன் ஐஸ்வர்ய சம்பரா உங்க குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஜனங்கள் எப்பொழுது குறைபடுறாங்க, எப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததுனால அவர் சிறைப்பட்டு போறாங்க, வேற ஒருவனுக்கு அடிமையாகிறாங்க, அந்தகார ஆவிகளுக்கு அடிமையாகிறாங்க, தகப்பன் விட்டு போறாங்க, வேசிகளிடத்துல தன்னுடைய பணத்தை எல்லாம் சம்பாத்தியம் பண்ணிட்டு திரும்ப எப்போ அந்த அப்பாவுடைய வாசப்படிக்கு வர்றானோ அன்றைக்கு தான் மேல வாத்தியங்கள் மகிழ்ச்சி. கையை உயர்த்தி அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் தகப்பன் தன்னுடைய மூத்த சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு கைதட்டி மகிழ்ந்திருக்க வேண்டாமா என்று சொன்னான். மகிழ்ச்சி எப்போ தெரியுமா? அப்பா வீட்டுக்கு வாங்க. ஆமா, அப்பாவை விட்டு போனவன் எப்போ வருவான் என்று சொல்லி மூத்த மகனை குறித்து கவலை இல்லை. அப்பாவை வீட்டை விட்டு போயிட்டானே, அப்பாவுடைய சுதந்திரத்தை விட்டு போயிட்டானே, ஐயோ எவ்வளவு சுதந்திரம் எங்க இருக்கிறது, என் மகன் வர்ற வழி இதுதானான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். தூரத்தில் வரும் பொழுதே எதிர்கொண்டு ஓடி அணைக்கிறார். கையை உயர்த்தி அவர் தான் இயேசு. கை தட்டுங்க பார்ப்போம். உங்க மேலே எப்பொழுதும் அக்கறையா இருப்பார். என் பிள்ளை இந்த விஷயத்தில் என்கிட்ட வராதா, இந்த காரியத்தில் என்கிட்ட வராதா, என் நாமத்தை நோக்கி சோமண்ணா நான் எதை கேட்டாலும் தருவேன்னு. ஏன் என் பிள்ளை என்கிட்ட வரல? சந்தோஷம் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இப்படி என் பிள்ளை இருக்கும்? சந்தோஷத்தை நான் தானே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தர் தருவார். வாசிங்க. சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஆமே. அருமையானவர்களே, மகிழ்ச்சி எப்போ நடக்கும் தெரியுமா? ஆமாம், ஒரு அற்புதம் செஞ்சாதான் மகிழ்ச்சி. அந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய காதுல ஒரு திருச்செய்தி வந்து விழுகிறது. போதுகிறே, என் வீட்டுக்கு நீர் வர வேண்டும். என்னுடைய ஒரே மகா 12 வயது மகா மரண அவஸ்தையா இருக்கிறா.
நீர் என் வீட்டுக்கு வந்து அவளை நீர் உயிரோடு எழுப்பணும். பின்னாலேயே ஒரு வேலைக்காரன் வந்து தோலை தட்டுறான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மறிச்சு போச்சு, ஆமாம் வாங்க நம்ம அடக்கம் பண்ண போகலாம். இந்த துர்ச்செய்தியை கேட்கிறவன் அப்படி இயேசு பார்க்கிறார். ஜபாலய தலைவன் எவீர் அப்படி பார்க்கிறார். அவனுடைய முகம் கருத்து போச்சு. ஒரே மக இறந்துட்டாளா? ஆனால் இயேசு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு கூட போனார். ஒரே சத்தம் போட்டு அழுகிறாங்க. சந்தடி பண்ணுறவங்களை விளக்கினார். ரெண்டாவது ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். அப்பா வீட்டுக்கு வாரீங்களா? உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை மகிழ்ச்சி ஆக்குவா. இயேசுவின் பாதத்துக்கு வாங்க. அவருடைய பாதத்தில் நல்ல பங்கு இருக்கிறது. இருள சஞ்சலத்தை வேதனை எல்லாம் துரத்திட்டு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். ஆமாம். ரெண்டாவது, துன்பத்தின் நடுவிலே நமக்கு அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். துன்பத்தை மாற்றி அவர் உயிர்ப்பிப்பார். 138 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். தலைக்கு மேல கை தட்டுங்க. நான் துன்பத்தின் நடுவிலே போவேன். தாவீதுக்கு ஏற்பட்ட துன்பம் பயங்கரம். துன்பம்னா துன்பம் எந்த மனுஷனும் சகிக்க முடியாத துன்பம். தாவீது மேல கள்ள வச்சுதான் எரிஞ்சாங்க. யோபுக்கு ஒரு துன்பம் வந்தது, 10 பிள்ளைகள் செத்தாங்க. சார், இவர் அப்படி அல்ல, அனுதினமும் துன்பம் வந்தது. பெண்ணை கொடுத்த ஷவுல் பயங்கரமாக எதிர்த்தான். தாவீதினுடைய மகன் யோனத்தானே அவன் கைக்குள்ள வச்சு பயங்கரமாய் அவன் எதிர்த்தான். அவருடைய நடைமுறைக்கு வந்த துன்பத்தை நீங்க வாசிங்கள. 41 சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் தாவீதின் துன்பம் என்று தலைப்பில் எழுதியிருக்கு. வாசி. ஐயோ, அந்த தாவீதை பார்த்து சொன்னாங்க, அவன் எப்பொழுது சாவான், அவனுடைய பேர் எப்பொழுது அழியும், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்றாங்க. ஒருது என்னை பார்க்க வந்தா வஞ்சனையோடு வாரா, அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் நின்று எனக்கு பல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து. ஐயோ, அந்த மனுஷன் தாவீதுக்கு தீரா வியாதி பிடிச்சிட்டு படுக்கையில் படுக்கிற கடையில் அவன் இனி எந்திரிக்க மாட்டான். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதுதான் துன்பம். நீயும் நானும் சந்திக்காத துன்பத்தை தாவீது சந்தித்தார். ஆமா, எப்போயுமே சாவான். ஐயோ, வியாதி வந்துட்டு இனி பெட்டிக்கு ஆயத்தம் பண்ணுங்க, குழி வெட்டுறதுக்கு ஆயத்தம் பண்ணுங்க. இனி தாவீதுன்னு ஒரு மனுஷன் எந்திரிச்சு வர முடியாது. வந்த வியாதி தீரா வியாதி. சொன்னவன் செத்தான், தாவீது நின்றார். அல்லேலூயா. இந்த தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை உயர்த்தி நம்பிக்கையை பாருங்க. படிமா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுதான். ஆமா, உங்களுக்கு மனுஷன் செய்ய முடியல, துன்பத்தை தான் மேலும் மேலும் விதைக்கிறான். அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பட்ட புண்ணே படும், கெட்ட குடியே கெடும். ஆமா, இதுதான் சமுதாயம். ஆனா ஆண்டவர் அந்த கெட்ட குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். அந்த பட்ட புண்ணை ஆத்துறவரா இருக்கிறார். என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். இயேசு உங்களை குறித்து என்னை குறித்து யாருக்கும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி நேச்சுரா ஸ்கேன் மாதிரி, எம்ஆர் ஸ்கேன் மாதிரி அப்படியே உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள், அண்டி வந்த பிள்ளைகள், வளைய படகை விட்டு கர்த்தருக்கு பின் சென்ற பிள்ளைகள் அப்படியே அனுப்பி வச்சுட்டு அவர் தான் அனுப்பி வச்சார். ஆனால் இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு வர்ற ஒரு துன்பம் இவருக்கு தெரியுது. ஐயோ,
அக்கறைக்கு நம்ம அனுப்பி வச்சா நம்ம பிள்ளைகள் காற்றுனால கொந்தளிப்புனால அழிஞ்சு போயிருவாங்களோ? டக்குன்னு ஜபத்திலிருந்து எந்திரிச்சு 4ஆம் சாமத்தில் நடந்து போய் சீசர்களை உயிரோடு காப்பாத்துறார். அவங்க நினைச்சாங்க ஏதோ ஒரு ஆவிதான் வருது போலுக்கோ, இது வேற கடல் கொந்தளிக்கு, காற்று பலமா இருக்கு, எல்லாம் எதிராக இருக்குது, அழிஞ்சு போயிரும், இதுலயும் ஒரு ஆவி வருது. ஆவி அல்ல, அவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதீங்க. கையை உயர்த்தி மத்தேயு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 23 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் தனித்து ஜெபம் பண்றார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இயேசு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். தனிமையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து, அக்கறைக்கு போங்கன்னு சொன்ன அதே படகு நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுப்பட்டது, வாழ முடியல. இரவு 4ஆம் சாமம் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். சீசர்களை அதை பார்த்து பயப்படுறாங்க. ஏதோ ஒரு ஆவேசங்கிறாங்க. ஆவேசம்னு சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு நான் சொன்னல்லவா, என்னை பின்பற்றி நீங்கள் இனி நான் உங்களை திக்கற்றவளா விடவே மாட்டேன்னு சொன்னேனே, நானே உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். கையை உயர்த்தி கடல் மீது நடந்து வந்து ஒரு சேதம் இல்லாமல் தம்முடைய ஜனத்தை காத்து கொண்டார். அதை ருசித்த புசித்த தாவீது சொல்கிறார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை ஒருபோது விடாதீங்க, உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். கடைசியாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்முடைய சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால், இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களை நான் உயிர்ப்பிப்பேன். படிங்க பாப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை, சாவுக்கேதுவான சரீரங்கள். நம்முடைய சரீரம் தேவாலயம். நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா உன் சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரம், பரிசுத்த ஆலயம். கைகளை உயர்த்தி, ஆமா, சாவுக்கு ஏதுவான அந்த உலகம் இந்த சரீரத்துக்கு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொடுத்து, சளியை கொடுத்து, பல்லு வலியை கொடுத்து, காய்ச்சலை கொடுத்து, ஆமா, நுரையீரல் பாதிக்கப்பட்டு சாவுக்கு ஏதுவாய் கொண்டு போய்கிட்டு இருக்குது. ஆனா உனக்கும் எனக்கும் இதே சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆமா, சாவுக்கு ஏதுவான சரீரம் தான் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆபிரகாம் அதை ஆணித்தரமாக விசுவாசித்தார். அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் சொல்லும் போது 75 வயது அவருக்கு. ஆனால் இப்ப 100 வயசு ஆயிட்டு. அப்படி வாரார் கூடாரத்தில். ஆபிரகாம் சாரால் உள்ள இருக்காங்க. ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன், கேடகமா இருப்பேன். உடனே கர்த்தரை பார்த்து சொல்றான், நீர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொன்னீர், நான் போயிட்டேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு நீர் என்ன செய்வீர்? வா வெளியே வா, கடற்கரை மணலை என்ன கூடுமா, உன் சந்ததி அவ்வளவா என்னமே, பார் வானத்தின் நட்சத்திரங்களை பார், அவ்வளவாய் என்ன கூடுமா, அவ்வளவாய் உன் சந்ததி என்னவேன். அல்லேலூயா. ஆமா, ஆனா வாக்குத்தத்தம் அப்படியே நம்பிக்கொண்டே இருந்தான். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம், 100 வயதான ஆபிரகாம், ஆமா, அதாவது சரீரம் செத்தாலும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
அன்றைக்குள்ள பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வாசிமா. அவன் விசுவாசத்திலே பலவானமாய் இருக்கவில்லை. இல்லை. அவன் ஏறக்கூடிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படின்னா என்ன? நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு காய்ச்சல் ரொம்ப வந்துட்டு தொட்டு பாரு, பல்லு வலி ரொம்ப வந்துட்டு தொட்டு பாரு, வெந்நிய கொடுங்கிறோம். ஆனா அவன் அப்படி அல்ல. என் சரீரம் செத்து போல, நான் அதை எண்ணவே மாட்டேன். என் சரீரத்தில் எல்லா அணுக்களும் உயிரோடு இருக்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. உணர்ச்சிகள் எல்லாமே எனக்கு இருக்குது. நான் கர்த்தருடைய மனுஷன். அதை எண்ணாது இருந்தான். 20வது வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அப்படியே நிறைவேற்றுவார். ஆகையினால தான் அழகான ஈசாக்கை பெற்றெடுத்தார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறியது. உங்களுக்கு என்ன ஜனங்கள் என்ன தெரியுமா? ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தாங்கிற ஒரு தீவுல, அந்த தீவு கொந்தளிச்சது. அந்த தீவுக்கு தப்பிச்சு வெளியே கரைக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா என்னை பிரயாணம் பண்ண சொல்றீங்க, இப்படி ஒரு புயல் வந்துட்டு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இங்க பாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. பொருள் சேதம் வரும், ஓன் நிமித்தம் ஒருவருக்கு உயிர் சேதம் வராதுங்கிறார். கையை உயர்த்தி. அப்படி எல்லாம் பேப்பர்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த மெலித்தா தீவை விட்டு அப்படி இறங்கி வர்றாங்க. குளிர் ஓவராக இருக்குனால கொஞ்சம் விரவை எடுக்கிறான். விரவை எடுத்தால் ஒரு விரியன் பாம்பு, விஷம் நிறைந்த விரியன் பாம்புன்னு இருக்குது. அது டக்குன்னு கொத்திட்டு, இப்போ இவங்க புயல் காற்றில் அழைக்க போத்தோன்னா இந்த மெலித்தா தீவுக்காரங்க, இந்த ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க. இவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். கர்த்தர் இப்போ பாம்பு கொத்தணும்னு சொல்கிறாங்க. இவன் சாவுக்கு ஏதுவானவன், சமுத்திரத்திலேயே இவன் செத்து போனோம். அது தப்பி வந்தாலும் மரணம் இவனை விடலை பாருங்க. இப்போ பாம்பு கொத்தி செத்து போயிட்டானே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி உதறினாராம். வீக்கம் கண்டு சாவான்னு இருக்கும்போது அவன் உயிரோடு இருந்தானா. உடனே இவன் தான் தேவன் என்று சொன்னாங்களாம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 4வது வசனத்தை 6வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்போம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இவன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. ஐயோ, பலியானது மரணம் இவனை பிழைக்க விடலை. இவனுக்கு மரணமே வந்துட்டு பாம்பு கொத்தி செத்து போயிட்டானேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 6வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. 6வது வசனம் எல்லாரும் படிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தை பாருங்க, டக்குன்னு வேற சிந்தை ஆயிட்டாங்க. என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தான் தேவன் என்று சொல்லிக் கொண்டாங்க. சுகத்தை பார்த்து கையை உயர்த்தி நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் வாழாக்காம தலையாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. உங்ககிட்ட ஜனங்கள் வந்துருவாங்க. கையை உயர்த்தி. நீ கஷ்டப்பட்டா ஜனங்கள் உங்களை துப்பி உங்களை நிந்திப்பாங்க. ஆமா, தேவன் போனா பாம்பு குத்திட்டு. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் பாம்பின் தலையை நசுக்கி நமக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவர். அந்த சர்ப்பத்தை தலை தூக்க விடாம நசுக்கி போட்டார். ஆகையினால தான் பவுல் உயிரடைஞ்சார். விரியன் பாம்பு விஷம் தொட்டு பொழைச்சவன் சரித்திரம் கிடையாது. உயிரடைய செய்தவர் இயேசு. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம்
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.